கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கையூட்டு, அதாவது லஞ்சம் இல்லாத ஒரு நாட்டை நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். காரியம் எளிதாக நிறைவேற்றி கொள்ள கையூட்டு கொடுக்க யாருமே தயங்குறதில்ல. குறுக்கு வழியில் சம்பாதிக்க தவறான முறையில் வரக்கூடிய வருமானத்தை யாரும் வேண்டான்னு சொல்கிறதில்ல. கடமையை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்கி வாங்கி நாரி போன நாட்டில் தான் நாம் வசிக்கிறோம். லஞ்சம் ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நாம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு வாரத்தில் பிள்ளைக்கு கடைசி டேர்ம் ஃபீஸ், அடுத்து வரக்கூடிய பிறந்த நாள்னு பட்டியலை அடுக்கிக்கிட்டே போனால் மனைவி. எல்லாத்துக்கும் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே அவசர அவசரமாக தன்னுடைய தாலுக்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பினார் ஜேம்ஸ். மாதத்துடைய இறுதி வாரமாக இருந்ததால் கையில் பணம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் இதே நிலைமை தான். நேர்மையான வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இதுதான்னு மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார். என்ன செய்கிறது? பிறந்த நாள் கொண்டாட குறைஞ்சது 5000 ரூபா, அப்புறம் பள்ளி கட்டணம் செலுத்த 10,000 ரூபாய் தேவைன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்தார். அப்போ தான் அவருடைய உதவியாளர் மூலம் அவருடைய நேர்மைக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ஏரி தூர்வாரும் டெண்டருக்கு அதிக தொகைக்கு ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் 40,000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னார். இதுவரை கட்டி காத்து வந்த நேர்மை அற்ப காரியத்துக்காக ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு. நேர்மையாக தேவையான்னு குழம்பி போய் தூக்கமே இல்லாமல் தவிச்சார். கடைசியாக கையெழுத்து போட்டுட வேண்டியதான்ட்டு முடிவுக்கு வந்துட்டார். மறுநாள் காலையில் கையெழுத்து போட உதவியாளரோட ஆஃபீஸ்க்கு போனார். அங்கே எப்பயும் மரியாதை செலுத்தக்கூடிய சக ஊழியன் இப்போ தன்னை இழிவாக பார்க்கிறத உணர்ந்தார். உடனே சுதாரிச்சுக்கிட்டார். நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறதுக்காகவே வந்தேன்னு சொல்லி தன்னை காத்துக்கிட்டாரு. ஜேம்ஸனுடைய உள்ளம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய பார்வையே என்னை குற்றப்படுத்துதே, ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்குறாருன்ற பயமே இல்லாமல் இருந்துட்டனே அப்படின்ட்டு மனசு ரொம்ப வெதும்பி போனார். ஆம் பிரியமானவர்களே, பண விஷயத்தில் நேர்மையற்ற நிலை கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளேயும் இருக்குது. தேவன் கையூட்டை வெறுக்கிறாருன்னு வேதம் தெளிவாக எச்சரிக்குது. அநியாயமாக சம்பாதிக்கக்கூடிய எந்த பணமும் திருட்டு சம்பத்தே தான். வேற வழி இல்லை, அப்படி வாங்கலைன்னா வாழவே முடியாதுன்னு சாத்தான் சொன்ன சமாதானத்தில் நம்மளுடைய மனசு மயங்கி வாழ பழகிக்கிட்டு இருக்குது. பாவத்தை செய்ய பல காரணங்களை நாம் சொல்லலாம், ஆனால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி தீர்க்கப்பட போகுது? நிதானிப்போம். பண ஆசையை குறித்தும் போதுமென்ற மனசை குறித்தும் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டாலும் சின்ன சின்ன பரிதானங்களை வாங்கிறது தவறுன்றதை நம்ம உணர்றதில்ல. அதுக்கு குடும்ப தேவைகளை காரணம் காட்டிடலாம். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆபிரகாமனுடைய குடும்பத்துக்கு ஈசாக்கு மிகப்பெரிய தேவை தான். ஆனால் தேவன் ஈசாக்கை பலியிட சொன்னப்போ எதையுமே யோசிக்காமல் அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். இப்படியாப்பட்ட உயர்ந்த முன்மாதிரிகள் நமக்கு இருக்கும்போது குடும்பத்தினுடைய தேவைகளை உணர்ந்து தேவனை மறுதளிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு! அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம்னு நீதிமொழிகள் 16:8 சொல்லப்பட்டதை நம்ம கவனித்து பார்ப்போம். ஆமாங்க, அதிகத்திற்கு ஆசைப்பட்டு தேவனுடைய நாமத்தை நாம் தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம். சிறிய காரியமோ பெரிய காரியமோ தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிறதுக்கு நாம் தீர்மானிப்போம். இனி கையூட்டை குறித்த தெளிவான சிந்தை உண்டாயிருக்கட்டும். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.